மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தையை நாங்கள் மதிக்கின்றோம். அவர் மிக நல்ல மனிதர். அவர் பொய் சொல்லுவதே கிடையாது. அவர் உண்மையைத்தான் பேசுவார். எங்களை மந்திரிடம் அழைத்து சென்று உரிய எடுப்பதாக கூறியிருக்கிறார். எங்களை சென்னைக்கு செல்ல சொன்னார். ஆனால் நாங்கள் எத்தனை நாளாக இருந்தாலும் எங்கள் வெற்றியோடு தான் செல்வோமே ஒழிய நாங்கள் இங்கேருந்து சொல்லுவாங்கன்னு போக ரெடியாக இல்லை. அதனால் இந்த 8, 9 ஆகிய 2 தினங்களிலும் எந்த விதமான ஆர்ப்பாட்டம், போராட்டம், கோஷங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம். எங்களுக்கு இந்த 2 நாளில் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் சென்னைக்கு சொல்வோம். இல்லை என்னால் 10 நாள் இங்கே பொணமாக படுத்திருப்போம். வேறு எங்களுக்கு வழியே இல்லை. இந்த நாட்டினுடைய முதுகு எலும்பு என்று சொல்லப்படுகிற விவசாயிகளை ஒரு நாட்டுடைய இந்த விவசாய நாட்டுடைய பிரதமர் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுவதோ, நிதியமைச்சர் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுவதோ, தமிழக அமைச்சர் மட்டும் சந்திச்சா போதுமா? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? நாங்கள் 2ஆம் தர குடிமக்களா? படியிலே கிடந்தவே, சோறுல முன்னாள் கிடந்தவே 25 விவசாயி காய்ச்ச வந்து படுத்து கிடக்காத நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன கேவலமானவர்களா? இல்லை தீண்ட தகாதவர்களா? இந்து கலாச்சாரத்தில் இந்து பெண்களுடைய தாலி எவ்வளோ முக்கியம். அந்த தாலி எல்லாம் மேலே விட்டானே. நாங்கள் சொன்னமே அறிஞர் ஐயா நகையெல்லாம் ஏழும்போது, தாலி கொடியெல்லாம் ஏழும்போது சொன்னமே டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப்னு சொன்னார். பண்ணலையே. இப்போ பொம்பளை எல்லாம் தாலி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பிஜேபிக்காரங்களை விட்டு எங்களை கேவலமாக எழுத சொல்கிறாங்களே, ஃபேஸ்புக்கில் கேவலமாக போட சொல்கிறாங்களே. இந்த நாடு இந்திய நாடு, விவசாயிகள் நாடு இல்ல கார்ப்பரேட் கம்பெனி நாடா என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். விவசாயியை சந்திக்கவில்லை என்றால் இது இந்திய விவசாய நாடு அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி நாடுகளாக மாறப்போகிறது தான் அர்த்தம். இதுல தான் ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்க அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திங்கன்னா நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்ற உறுதியை அளிப்பார்கள். அந்த உறுதி மட்டும் போதுமா, இல்லது இந்த நீங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றும் வரை உங்களுடைய இந்த போராட்டங்கள், இந்த களமானது தொடரும் சொல்றீங்களா? பிரதம மந்திரி மேலேயும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் உங்களுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்கிறேன், உங்களுக்கு நான் கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறினாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம், போவோம்.